சென்னை பூந்தமல்லி அருகே இருசக்கர வாகன விபத்தில் 14 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் வழங்க கேட்கலாம். சதீஷ், வணக்கம். தற்போது விபத்தில் இருந்திருக்கக்கூடிய இந்த மாணவர் தான் வாகனத்தை இயக்கினாரா? உடன் வந்த இருவருடைய நிலைமை என்ன? சதீஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். பூந்தமல்லி அடுத்த நசரத்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கலைவாணன். இவர் டிரைவராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு 14 வயதில் பிரியன் என்ற மகன் உள்ளார். இவர் அதே பகுதியில் தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். தற்போது பள்ளி விடுமுறை நாள் என்பதால் தனது நண்பர்களுடன் இந்த சிறுவன் அடிக்கடி மோட்டார் சைக்கிளை எடுத்து சென்று வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இவரது தந்தை வேலை விஷயமாக வெளியூர் சென்றிருந்த நிலையில் வீட்டிற்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளை வழக்கம் போல் பிரியன் இன்று எடுத்துக்கொண்டு அதே பகுதியில் உள்ள தனது நண்பர்கள் 2 பேரை சிறுவர்களை மோட்டார் சைக்கிளில் அமர வைத்துக் கொண்டு காலை முதலே மோட்டார் சைக்கிளை சுற்றி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று மதியம் திடீரென பூந்தமல்லியில் உள்ள வண்டலூர் மிஞ்சிர் வழிவட்ட சாலையில் மோட்டார் சைக்கிளில் 3 பேரும் வேகமாக சென்று கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் சாலையின் ஓரத்தில் இருந்த தடுப்பு சுவரின் மீது மோதியதில் 3 பேரும் தூக்கி வீசப்பட்டதில் பலத்த காயமடைந்தனர். இதையடுத்து அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் சிறுவர்கள் காயமடைந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து ஆம்புலன்ஸ் மூலமாக பூந்தமல்லியில் உள்ள அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக கொண்டு வந்து சேர்த்தனர். அப்போது பரிசோதனை செய்த டாக்டர்கள் பிரியன் ஏற்கனவே தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு இறந்து விட்டதாக தெரிவித்தனர். மேலும் காயமடைந்த 2 சிறுவர்களை மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையும் அரசு மருத்துவமனைக்கும் டாக்டர்கள் அனுப்பி வைத்தனர். தற்போது இறந்து போன சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கும் பணியில் ஆவடி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரித்து வருகின்றனர். குறிப்பாக வீட்டிற்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளை பெற்றோருக்கு தெரியாமல் சிறுவன் எடுத்து சென்று இயக்கியதே இந்த விபத்திற்கு காரணம் என முதற்கட்ட விசாரணை தெரிய வந்துள்ள நிலையில் தொடர்ந்து அதிவேகமாக மோட்டார் சைக்கிளை இயக்கியதாலும் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் தடுப்பு சுவரில் மோதியதால் சிறுவனின் மண்டை உடைந்து இறந்து போனதும் தற்போது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து சிறுவர்கள் வாகனம் ஓட்டி விபத்துகள் ஏற்படுவது தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் தற்போது இருசக்கர வாகனத்தை இயக்கிய சிறுவனே அந்த விபத்தில் சிக்கி இறந்து போன சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இறந்து போன சிறுவனின் உடலை பார்த்து அவரது பெற்றோர் கதறி அழும் காட்சி அங்கிருப்பவர்களை காண்பவரை கண்கலங்க செய்தது. தொடர்ந்து இந்த விபத்திற்கான காரணம் குறித்து ஆவடி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரித்து வந்தாலும் பள்ளி விடுமுறை நாளில் பெற்றோருக்கு தெரியாமல் சிறுவனை மோட்டார் சைக்கிள் எடுத்து சென்று விபத்து ஏற்படுத்தி அதில் இறந்து போன சம்பவம் இந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்குமார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.